வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவே நடந்ததை நீங்கள் ஒருமுறை அமைதியாக நினைத்து பார்த்தால் அது சாதாரணமான ஏமாற்றங்களோ அல்லது சிறிய கஷ்டங்களோ அல்ல என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத அளவுக்கு சில தடுமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அதிலிருந்து வெளியவும் வர முடியாமல் என்ன செய்வதும் என்று தெரியாமல் எவ்வளவோ சிக்கல்களுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்திருக்கும். வெளியே வெளியில இல்லாம உள்ளுக்குள்ள நடந்த ஒரு போராட்டம் அது. நீங்க வெளியில சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. வெளியில எவ்வளவுதான் சிரித்து கொண்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ள எவ்வளவு சுமையை சுமந்தீர்கள் என்பதை உங்களால மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அது மற்ற மனிதர்கள் யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே புரியும். அந்த அளவுக்கு சில கஷ்டங்களும், வேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டுதாங்க இருந்துச்சு. ஆமாவா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனா இந்த எல்லா அனுபவங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்ன தெரியுமா? சனி பகவான். சனி பகவான் மட்டும்தான் இந்த மாதிரி சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். அவர்னால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு கெடுதல்கள் ஏற்பட்டது. நன்மைகள் கூட தீங்காக மாறியது. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது சனி பகவான். இந்த சனி பகவான் மேசம் ராசியில தாக்கத்தை கொடுக்கும்போது நேரடியாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பாதிக்கப்படும். நீங்க ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சியில ஈடுபடணும், புதிதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் என்று நீங்கள் எது நினைத்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு தடையாக மாறியிருக்கும். அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தடைகளை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருந்தாரு. முக்கியமா உங்களுடைய முயற்சிகளை அவர் நேரடியாகவே தடுத்து கொண்டிருந்தார். உங்களை முன்னேற்ற பாதையிலையும் சோதித்து கொண்டிருப்பார். முன்னேற தொடங்கினாலும் கூட அதிலும் ஏதாவது ஒரு தவறுகளையும் ஒரு தடைகளையும் ஏற்படுத்தி அதிலையும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் உருவாக்கி கொண்டுதாங்க இருந்தார். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் உடனே பலன் தராமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய கடின உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த கடின உழைப்புக்கு அந்த ஒரு வேலை உடனே உங்களுக்கு பலன் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு பலன் கொடுக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். அதுவும் ஏன் இப்படி ஏற்படுது, எதனால இப்படி ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாமல் சில மன வருத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி சில காலங்களும் மாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருந்திருக்குங்க. நான் எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனா உன்னோட வாழ்க்கையில ஏன் எனக்கு முன்னேற்றம் இல்லாம இருக்கு என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பலமுறை எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கான பதிலும் உங்களுக்குள்ள கிடைக்காமல் நீங்களும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இருந்தாலும் நீங்க என்ன செய்தா நம்முடைய வாழ்க்கையில பலன் கிடைக்கும், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்கிற மாதிரி சில யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, வேலை பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்காமல் இருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும். இன்னும் சிலருக்கு சொல்லணும் அப்படின்னா, பதவி உயர்வு கூட தள்ளி போயிருக்கும். உங்களுக்கு பின்பு வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கூட பதவி உயர்வோ இல்லைன்னா ஊதிய உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைத்திருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னமும் கிடைக்காமல் இருக்கும். இதற்கு காரணம் சனி பகவான் தேவையில்லாமல் உங்களை இந்த ஒரு காலத்துல சோதித்து கொண்டிருப்பார். நீங்களும் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி கொண்டிருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டங்களை தாங்கி கொண்டிருந்தாலும் சோதனைக்கு மேல் சோதனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க எவ்வளவுதான் சோதனைகளை தாங்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சோதனைகளை நீங்க தாங்கி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வாரீங்க என்பதற்காக மட்டுமே சனி பகவான் இப்படி செய்து கொண்டிருப்பார். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த வருமானம் கூட வராமல் போயிருக்கலாம். போன வருடம் நல்ல தொழிலானது உங்களுக்கு போய்கொண்டிருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தொழில் போகாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அது ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறதுன்னு உங்களுக்கு கூட தெரியாது. இதெல்லாம் உங்களுடைய மனதளவுல உங்களை சோர்வடைய வைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் உங்களை ஆளாக்கி இருக்கும். பணம் சம்பந்தமா நீங்க சந்தித்த பிரச்சனைகள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். சம்பாதித்த பணம் கூட உங்களுடைய கையில் தங்காது. எப்படி செலவாகும் என்று தெரியாமல் உங்களுடைய கையிலிருந்து செலவாகி கொண்டிருக்கும். நீங்க நினைத்து பார்க்காத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த செலவுகள் எல்லாம் நமக்கு ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு இந்த மாச சம்பளத்தை நான் போதுமான அளவுக்கு குடும்பத்துக்கும் எனக்கும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க கூறுவீங்க. ஆனா புதிதா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத செலவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமா உங்களுக்கு உருவாகி இருக்கும். இந்த ஒரு நிலைமையும் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கும். இந்த மாதிரி சில செயல்களையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் சனி பகவான். ஒரு கட்டத்துக்கு மேல
நீங்களே இப்படி போனா என்ன ஆகுறது என்ற ஒரு பயத்துல உள்ளுக்குள்ள நீங்க உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய வேலையில கூட உங்களால கவனத்தை செலுத்த முடியாது. என்ன பண்ணுவது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம நீங்க இது வரைக்கும் பிரச்சனைகள்ல ஓடிக்கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. இது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் கிடையாது. இது உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்கையும் உடைக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். என்னடா பணமும் கையில தங்க மாட்டிக்கி, குடும்பத்திலயும் போதுமான அளவுக்கு சந்தோஷம் இல்ல, அப்படின்னு உங்களை நினைத்து நீங்களே வருத்தப்படக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருந்திருப்பீங்க. இதனால உங்களுடைய மனதானது உடைந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். இந்த சனி பகவான் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கூறுங்க. நிலைத்தன்மை இல்லாமல் முன்னேற்றமானது இருக்காது என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. எனவே நிலைத்தன்மை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய உறவுகளில் ஏற்பட்ட துரோகங்கள் உங்களுடைய மனதை மிகவும் நிச்சயமா காயப்படுத்தியிருக்கும். நீங்க நம்பியவங்க கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னும் சிலர் உங்களுடைய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி உங்களை தேவையில்லாத சிக்கல்கள்ல நிச்சயமாக நிறுத்தியிருப்பாங்க. எனவே மேஷம் ராசி அன்பர்களே, நீங்க பொதுவா நேர்மையான ஒரு மனிதர்கள், ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால அதனால தாங்க இந்த துரோகங்களும் உங்களுக்கு இன்னும் வழியாக மாறிக்கொண்டே இருக்கு. நான் தவறா இருந்தேனா என்ற ஒரு சந்தேகம் கூட உங்களை உள்ளுக்குள்ள வாட்டிக் கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பெரிய அளவுல ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இந்த எல்லா அனுபவங்களும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. உங்களை வடிவமைப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனைகளும் மனவேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடத்தப்பட்டது. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் மெதுவாக முன்னேற்றத்திற்கு நிச்சயமா கொண்டு போவார். முன்னேற்றத்திற்கு கொண்டு போய் நல்ல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு தடைகளை கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா உங்களுக்குள்ள வரணும். நீங்க இன்னும் ஒரு பெரிய உயரத்திற்கு செல்லணும். உங்களை பெரிய உயரத்திற்கு செல்ல தயார் பண்ணணும். அந்த இடத்துக்கு போனா உங்களுக்குன்னு நிறைய மனவேதனைகள், நிறைய துரோகங்கள் எல்லாமே ஏற்படும். அதை அனைத்தையும் நீங்க புரிந்துக்கணும். அதற்காக மட்டுமே சனி பகவான் இந்த மாதிரி சில தடைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருந்தார். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க எல்லாத்திற்கும் சரியான ஒரு நபராக மாறிட்டீங்க. நீங்க இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்க இப்போது கற்றுக்கொண்ட ஒரு பாடங்களாக இருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இப்போது ஒரு முக்கியமான காலமானது ஆரம்பமாகும். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இருக்கக்கூடிய காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் நிச்சயமா உருவாகும். இதுவரை நீங்க அனுபவித்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அதிக அளவுல இருக்கக்கூடிய வருத்தங்கள் அனைத்தும் குறைந்து ஒரு புதிய மனத்தெளிவு நிச்சயமா உங்களுக்குள்ள பிறக்கும். இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு முக்கியமா நடக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள் வர ஆரம்பிப்பாங்க. அந்த நபர்கள் ஏன் வராங்க, எதற்கு வராங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல வர ஆரம்பிப்பாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்காது. இந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையோட திசையவே மாற்றக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அது ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நபராகவும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனா இவங்களின் மூலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமா திறக்கும். நீங்க இதுவரை நினைக்காத பாதையில் கூட நீங்க செல்ல வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாதையாக நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதா உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த உழைப்பு இருக்கல்லவா, அந்த உழைப்புக்கு பலனானது தாமதமாக மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கும். ஆனா இப்போது அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உடனே வந்து சேரும். ஒரு திடீரென்று ஒரு மாற்றமும், திடீரென்று ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வேலை மாற்றமாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு அதன் மூலம் சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். இந்த ஒரு வாய்ப்பு தாங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு லெவலுக்கு மேல கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்க நினைத்தாலுமே அடைய முடியாத ஒரு உயரத்தை இப்போது உங்களால அடைய முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக போறீங்க. அது இப்போது மெதுவாக உங்களுடைய அருகில் வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக செல்லும். இது ஒரே ஒரு நைட்டுக்குள்ள முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு முன்னேற்றமா இருக்காது. ஆனால் நிலையான ஒரு
சக்தி வாய்ந்த ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தாங்க அந்த முடிவுகள் உங்களை தவறான பாதைக்கு கொண்டு போகாது. இந்த ஒரு காலத்துல உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் திரும்ப கிடைக்கும். உங்களிடமிருந்து போன கான்ஃபிடன்ஸ் திரும்ப கிடைத்து, மீண்டும் என்னால முடியும் என்று உங்களை நீங்களே நம்புவீங்க. சனி பகவான் உங்களை சோதித்தது உண்மைதான். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக மாற்றப் போகிறது. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.